ஆண்டவா, நான் ஏன் இவ்வளவு எளிதில் உடைந்து போகிறேன்? ஒவ்வொரு முறையும் ஒருவரை மனமாற நேசிக்கிற போது என் உண்மையான அன்பே எனக்கு சாபமாகி போகிறது. என் நெகிழ்வு மற்றவர்களை மெழுகை போல உருகச் செய்கிறது. ஆனால் அதே மக்கள் என் இதயத்தை கல்லை போல உடைத்துவிட்டு செல்கிறார்கள். ஆண்டவா, உண்மையான இதயம் வைத்திருப்பது தவறா? இந்த உலகில் மாசற்ற மனம் வாழ அனுமதிக்கப்படாததா? நான் யாரையும் ஏமாற்றவில்லை, யாரின் இதயத்தையும் புண்படுத்தவில்லை. அப்படி இருக்க என் இதயமே ஏன் அதிகமுடைகிறது? ஏன் ஒவ்வொரு முறையும் நான் மட்டுமே சிதறுகிறேன்? மனிதர்கள் மாறிக்கொண்டே போகிறார்கள். வாக்குறுதிகள் உடைந்து விடுகின்றன, உணர்வுகள் குளிர்ந்து விடுகின்றன. ஆனால் என் இதயம் மட்டும் அதே வேதனையில் மீண்டும் மீண்டும் எரிகிறது, துடிக்கிறது, அமைதியாக தாங்கிக் கொள்கிறது. நீ உடைவது பலவீனம் காரணமாக அல்ல. உன் இதயத்தில் உள்ள இடம் எல்லோருக்காக அல்ல, எனக்காகவே உருவாக்கப்பட்டதால். என் இருப்பு நிறைந்த இதயம் உலகத்தின் சோதனைகளை அல்ல, என் சோதனைகளையே தாங்க வேண்டும். உன் உடைப்பு பலவீனம் இல்லை, அது உன்னுள் என் சக்தியை எழுப்பும் பரிசுத்த செயல்முறை. உலகம் உன்னை மீண்டும் மீண்டும் புண்படுத்தும். அந்த ஒவ்வொரு காயத்திலும் என்னை உணர நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நினைவில் கொள், நீ உடைவதில்லை, நான் உன்னை புதிய வடிவில் மறுவடிவமைக்கிறேன். ஒரு நாள் நீ உணர்வாய், உன் இதயம் என் ஆலயம் என்பதை. அந்த நாள் முதல் அதை யாராலும் உடைக்க முடியாது. உலகம் உடைத்ததை நான் பூரணமாக்குவேன். என் ஸ்பரிசம் பெற்ற இதயம் இனி ஒருபோதும் உடையாது.